குடும்பம் தேவன் கொடுத்ததிலே மிகச்சிறந்த பரிசு. ஆதியாகமத்துல தேவன் மனுஷனை குறித்து சொன்ன முதல் வார்த்தை, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அந்த துணையின் மூலமாய் தேவன் தம்முடைய உறவை மனிதர்களுக்குள்ள வெளிப்படுத்தினார். இந்த குடும்பம் எல்லாம் கலந்த கலவங்க. அன்பு, சந்தோஷம், பொறுமை, மன்னிப்பு, சண்டை கூட இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு வீட்டில் தேவன் இல்லைன்னா அந்த குடும்பம் உடைஞ்சிருங்க. ஆனா அதே வீட்டில் தேவன் இருந்தா என்னம்மா பண்ணுற? என்னங்க வந்துட்டீங்களா? ஆமாம்மா, இப்போதாம்மா வந்தேன். சரிங்க, உட்காருங்க. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. நான் போய் உங்களுக்கு சூடாக ஒரு டீ போட்டு கொண்டுட்டு வரேன். சரிம்மா. ஏம்மா, எனக்கு டீ வேண்டாம், ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கொண்டு வரியா? சரிங்க. அம்மா மறந்துடாத, ஸ்ட்ராங்காக காஃபி. சரிங்க. குட்டிங்களா, வாங்கடா. அப்பா, அம்மா எங்கப்பா? அம்மா நம்மளுக்கு காஃபி போட போயிருக்காங்கடா. சரி, காலையில படிச்ச மனப்பாட வசனத்தை சொல்லுங்க பாப்போம். தெரியுமே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சூப்பர். அம்மா தங்கங்களா, சரி அம்மா உங்களுக்கு ஸ்நாக்ஸும் டீயும் வச்சிருக்கேன். நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரீங்களா? சரிம்மா. ஏங்க, டீ எடுத்துக்கோங்க. டீயா? நான் உன்கிட்ட ஸ்ட்ராங்கா காஃபி தானம்மா கேட்டேன். ஐயோ, ஆமால, சாரிங்க. இப்போ என்ன, எனக்கு டீ தான் பிடிக்கும், நீங்கள் டீ குடிக்க மாட்டீங்களா? சரிதான், அவ்வளோதானே. அத்தாடி ஆரம்பிச்சிட்டாடா. என்ன சொன்னீங்க? இல்லம்மா, யாருக்கு வேணும் காஃபி? உன் டீயை விளையாம சூப்பரா இருக்க போது. குடுமா. அது என் பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு. டெய்லி குடும்பமா ஜெபிக்கிறாங்க, என் வார்த்தையை கேட்குறாங்க, எனக்கு பிரியமா நடந்துக்கிறாங்களே. என்ன ஆண்டவரே, ரொம்ப குஷியோ? இருக்கட்டும், நானும் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்கட்டும், இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த குடும்பத்தை சுக்கு நூறாக்கி காட்டுறேன். சரோ எங்கம்மா இருக்க? என்னங்க, மணி 8:30 ஆகுது. லஞ்ச் கட்டிட்டியா இல்லையா? ஆஃபீஸுக்கு வேற டைம் ஆகுது. 5 மினிட்ஸுங்க, 5 நிமிஷம். என்னது 5 நிமிஷமா? காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? உனக்கு இதை விட்டா என்ன வேலை? சோம்பேறி. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு மாட்டை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். எனக்குன்னு வந்து வாச்சிருக்க பாரு. எனக்கு லஞ்ச் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் ஆஃபீஸுக்கு போகிறேன். நில்லுங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எப்படி நான் சோம்பேறியா? நீங்கள் சொன்னது கரெக்டு தாங்க. நான் சாதா மாடு இல்லை, எரும மாடு மாதிரி இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறேன். உங்களுக்கு என்ன, எந்திக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, சூசார் வெளியே போயிட வேண்டியது. அப்புறம் வந்துட்டு காப்பியை போடு, இதை போடு, அதை போடு, இதை செய்ய, அதை செய்ய. இதுக்கு நடுவில் நான் வந்துட்டு பாத்திரம் வளர்க்கணும், துணியை துவைக்கணும், உங்கள் பிள்ளைகளை வேற நான் கிளப்பணும். அவ்வளோத்தையும் பண்ணிட்டு நான் சோம்பேறி, அப்படித்தானே? நிறுத்து. இந்த கத்திர வேலை உங்கள் அம்மா வீட்டில் வச்சுக்கோ. விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிற. நான் வந்து பேசிக்கிறேன்.
ஹலோ. ஹாய் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் சிஸ்டர். என்ன சிஸ்டர் வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு? அதை ஏங்கா கேட்குறீங்க? எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ. காலையில் எனக்கும் அவருக்கும் பெரிய சண்டைக்கா. ஆனால் நான் சும்மா இருப்பேனா? நல்லா நறுக்குற 4 வார்த்தை கேட்டு விட்டேன்ல, அப்படியே அவர் அமைதியாக போயிட்டாரு. அதானே நான் தான் சொன்னேனே, அன்னைக்கே சொன்னேனே அவன் சரியில்லை, அவன் வேண்டான்னு. சுப்பிரமணியம் அவன் ராமசாமியை கட்டுன்னு சொன்னதுக்கு நான் அவனை தான் கட்டுவேன், கர்த்தர் அவனை தான் காமிச்சார்னு போய் கட்டினியே. ஆனால் நான் தான் அன்னைக்கே சொன்னேனே கர்த்தர் இவனை தான் காமிச்சாருன்னு. இப்போ பார்த்தியா பிரச்சனையில் வந்து நிற்கிறேன். இல்லை இப்போ என்னக்கா பண்ணுறது? இப்பயும் ஒன்று கெட்டு போல. சுப்பிரமணியமாவே இன்னும் ரெடியாக தான் இருக்கான். நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். யோசித்து பாரு. வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். என்ன வீடு ஒரே அமைதியாக இருக்கு. பாஸ்டர் உட்காருங்க பாஸ்டர், உட்காருங்க. என்ன சிஸ்டர் முகம் ரொம்ப வாடி போயிருக்கு? ஒன்றும் இல்லை பாஸ்டர். பார்க்க அப்படி தெரியலையே, எதுவும் பிரச்சனையா சிஸ்டர்? அதை அவர்கிட்டே கேளுங்க பாஸ்டர். பாஸ்டர் ஃபஸ்ட்டு நீங்கள் அவள்கிட்ட அதை கேளுங்க. என்னப்பா ஆச்சு? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? அதை அவர்கிட்டே கேளுங்க பாஸ்டர், அவர் தானே ஆரம்பிச்சாரு. நீங்கள் போதும் போதும், உங்கள் 2 பேத்துக்குள்ள பிரச்சனை அதானே? சிஸ்டர், பிரதர், குடும்பம் நம்ம ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பரிசு. இந்த குடும்பத்தின் மூலயமா தான் தேவன் தம்முடைய உறவை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் பாருங்களேன், இந்த குடும்பங்களில் தான் இப்போ ஒற்றுமையே இருக்கிறதில்ல. எங்கே பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, பிரச்சனை, ஈகோ, பொறாமை, இதெல்லாம் எங்கே தெரியுமா போய் முடியுது? டிவோர்ஸ், விவாகரத்து. சிஸ்டர், எனக்கு புரியுது நீங்கள் மனசளவில் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு. ஆனால் பைபிள் சொல்லுது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்படி சொல்லுங்க பாஸ்டர், நல்லா காதல் உலட்டும். இருங்க பிரதர், அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு தான். சிஸ்டர், சில சமயத்தில் உங்களோட இந்த சின்ன அமைதி கூட உங்கள் குடும்பத்தையே ஈஸியாக உடைச்சிடும். சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ மன்னிச்சிருங்க சிஸ்டர். பிரதர், எபேசியர் 5:25 சொல்லுது, புருஷர்களே கிறிஸ்து சபையின் மேல் அன்பு கூறுவது போல நீங்களும் உங்கள் மனைவிகள் மேல் அன்பு கூறுங்கள். ஹலோ பிரதர், நல்லா சமைக்கிறதுனால மட்டும் இல்லை, நல்லா வேலை பார்க்குறதுனால மட்டும் இல்லை, எல்லா நேரத்துலையும் அன்பு செலுத்தணும், அவங்கள புரிஞ்சுக்கிறணும், விட்டு கொடுக்கணும். அதுதான் தேவன் விரும்பின ஒரு ஆசீர்வாதமான குடும்பம். சரி பிரதர், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். எனக்கு டைம் ஆயிடுச்சு, பக்கத்தில் ஒரு ஜெப கூடுகை இருக்குது, நான் போயிட்டு வரேன். சரோ, ரொம்ப சாரிம்மா, நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல. உன்னை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரி, இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன். இல்லைங்க, நீங்கள் தாங்க என்னை மன்னிக்கணும். நீங்கள் ஏதோ ஆஃபீஸ் ப்ரெஷரில் பேசிட்டீங்க, அது புரிஞ்சுக்காம நான் உங்கள்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. சாரி. சரோ, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்மளுக்குள்ள என்னைக்கு அந்த சின்ன சண்டை வந்துச்சோ அன்னைக்கும் நம்மளுக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்க குறைவு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு போச்சு. அதை நம்ம விட்டுறக்கூடாது என்றைக்குமே. வா, மறுபடியும் போய் சேர்ந்து நம்ம ஆண்டவருக்குள்ள ஜெபிக்கலாம்.